அட! ஒரு புடவைக்கெல்லாமா சென்டிமென்ட் இருக்கும். அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டா, நான் இந்த புடவைய காட்டி தான் பதில் சொல்லுவேன். கம் லெட்ஸ் ஸ்டைல் திஸ் புடவ வைல் ஐ டெல் யூ தி ஸ்டோரி பிஹைண்ட் இட். இவங்க தான் என் பாட்டி. 2021ல என் அக்கா கல்யாணத்துக்காக அவங்க கட்டியிருந்த புடவை இது. அப்போ இளம்பிள்ளையில ஏதோ ஒரு கடையிலன்னு நெனைக்கிறேன். இந்த புடவைய பார்த்தோனே எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்துச்சு. பாட்டிகிட்ட போயி, "அப்பாயி இந்த புடவ சூப்பரா இருக்கு. நீங்க இப்ப அத கட்டிக்கோங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட இருந்து வாங்கி ஒரு நாள் கட்டிக்கிறேன்னு" சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சொன்னதோட சரி. அடுத்த 4 வருஷம் எனக்கு அந்த புடவைய பத்தின ஞாபகமே இல்ல. ஆனா, என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ, கல்யாணத்துக்கு முந்தின நாள் என் பாட்டி என்ன கூப்ட்டு ஒரு கவர் குடுத்தாங்க. ஓப்பன் பண்ணா அதே புடவ. "நீ அன்னைக்கு கேட்டல்ல, அதான் உனக்காக ஒரே ஒரு தடவ மட்டும் கட்டிட்டு அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன்னு" சொன்னாங்க. நிஜமா எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நம்ம விளையாட்டுக்கு சொன்ன ஒரு வார்த்தைய அவங்க மனசுல அவ்ளோ பத்திரமா வச்சிருக்காங்க பாரேன். இதுதான் லவ்லன்னு தோணுச்சு. அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது. ஆக்சுவலா இத நான் என் நலங்கு ஃபங்ஷனுக்கு கட்டலாம்னு நெனச்சேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல மேட்சிங் ப்ளவுஸ் அமையல. ஃபன்னியான விஷயம் என்னன்னா, நான் இந்த புடவைய இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன். இப்பவும் என்கிட்ட மேட்சிங் ப்ளவுஸ் கிடையாது. இது நல்லா இருக்காதுன்னு நெனச்சு ஓரமா வச்சிருந்த ஒரு ப்ளவுஸ தான் இப்ப ட்ரை பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி அதுவே அவ்ளோ அழகா செட் ஆயிருச்சு. நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் அப்படிதான். பெர்ஃபெக்ட்டா அமையலனாலும், அதுல இருக்க லவ்வும், மெமரீஸும் அத விட அழகா அத மாத்திரும். எனக்கு இந்த லுக் ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கு புடிச்சிருக்கா? உங்ககிட்டயும் இந்த மாதிரி பார்ட்டி சென்டிமெண்ட் சாரி இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க.